ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனல்ல இன்னைக்கு நம்ம குக்கர்லயே இன்ஸ்டன்ட்டா 10 நிமிஷத்துல மட்டன் கீமா, அதாவது மட்டன் கொத்துக்கறி எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த மட்டன் கீமாவ ரொம்ப டேஸ்டியா, அதே சமயம் ரொம்ப ஈஸியா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, 2 பட்டை, 5 லவங்கம், 1 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயத்த பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் இதுல சேர்த்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுல நம்ம மசாலாலாம் அரைச்சு ஊத்த போறதில்ல. இது கொஞ்சம் கிரேவியா இருக்கணுன்றதுக்காக 1/2 கிலோ மட்டனுக்கு 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி கரெக்ட்டா இருக்குங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இந்த டைம்ல 1/2 கிலோ மட்டன நல்லா கழுவி வச்சிருக்கேங்க. அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மட்டன் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாவே வெந்துரும். இப்ப பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போற வரைக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப இது கூட மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காரம் நீங்க அதிகமா சாப்பிடுறவங்களா இருந்தா, இன்னும் கூட கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அதுக்கு பதிலா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 2 தக்காளிய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுல நம்ம மசாலாவ அரைச்சு ஊத்தாததுனால, வெங்காயத்தையும், தக்காளியையும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துருக்கோம். நம்ம குக்கர்ல வேக வைக்கும்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருங்க. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்து வேக வச்சுக்க போறோம். மட்டன் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, உப்பு, காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்குங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 4லிருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ 4 விசில் வேக வச்சேங்க. ப்ரெஷரும் நல்லா இறங்கிருச்சு. மட்டனும் நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. கடைசியா இது மேல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும், பொடியா நறுக்குன கொத்தமல்லியும் கொஞ்சமா தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளதாங்க. 10 நிமிஷத்துல இன்ஸ்டன்ட்டா குக்கர்ல நல்ல சுவையான மட்டன் கீமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது எல்லா டிஃபன் வெரைட்டீஸ்க்கும் நல்ல காம்பினேஷனா இருக்குங்க. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக் போட்டு டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.